கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். சங்கீதம் 23 முதல் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருந்தால் எனக்கு தாழ்ச்சி இல்லை என்று நாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் என்பதற்கு ஒரு பெரிய கிரயம் கொடுத்து தான் நாம் மாற முடியும். கிறிஸ்துவை நம்பியும் உலகத்தானாக பொதுவாக எல்லாரும் வாழ்வார்கள். உலகத்தை நம்பி, உலகத்தான் என்றால் உலகத்தை நம்பி கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். அதில் குறை இருக்காது. அவர்தான் கர்த்தர் ஆண்டவர் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்வார்கள். வெறி பிடித்து கூட இருப்பார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் எந்த கர்த்தர் அவர்களுடைய ஆண்டவர் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பொதுவாக நம்ப மாட்டார்கள். கிறிஸ்தவ மத ரீதியான கிரியைகள் எதிலும் குறைவு இருக்காது. எல்லா வகையான நற்கிரியைகளும் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் இருக்காது என்றால், கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பர். இந்த ஒன்று மட்டும் இருக்காது. கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பர் என்று நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன் என்றால், நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவாக இருக்குமானால், என்னை மேய்க்கிற மேய்ப்பனாக கிறிஸ்து இருக்கிறார் என்றால், நான் எதை குறித்தும் கலங்க வேண்டியது இல்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை என்று ஆவியானவர் சொல்கிறார். பொதுவாக கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் எல்லோரும் உலகத்தை தான் நம்பியிருப்பார்கள். மனுஷரை நம்பி இருப்பார்கள், ஒரு சபையை நம்பி இருப்பார்கள், பாரம்பரியத்தை நம்பி இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவை நம்பி தண்ணீரில் இறங்க மாட்டார்கள். அது மற்ற எல்லா காரியம், எல்லா சூழ்நிலைக்கும் அது செல்லும். அவர்தான் எனக்கு கர்த்தர், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்க மாட்டார். நாம் கண் காண்கிற அநேக காரியங்கள், மனுஷர்கள் இருப்பாங்க, உலகத்தில் உத்தியோகம், வேலை, பணம் எல்லாம் இருக்கும். இவெல்லாம் காணக்கூடியவைகள். இந்த காணக்கூடியவைகள் மேலே தான் நம்பிக்கை வைப்போமே தவிர காண முடியாதவைகள் மேலே நம்பிக்கை வைக்கவே மாட்டோம். கிறிஸ்துவை நாம் காண முடியாது. இந்த கண்களை கொண்டு, ஐம்புலன்களை கொண்டு நாம் காண முடியாது. கர்த்தரை காண முடியாது. காண முடியாத ஒருவர் என்னுடைய மேய்ப்பர் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கிரயம் நான் கொடுத்தாகணும். அதனால தான் பொதுவாக யாருமே கர்த்தரை நம்ப மாட்டார்கள். விசுவாசம் என்பது கடினமான காரியம். அதிலும் கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறது என்றால் மிக மிக கடினமான காரியம். உலகத்தில் உள்ள மனுஷர்களை என்னுடைய தலைவர் என்று சொல்வாங்க, என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லுவாங்க, வாய்க்கூசாமல் சொல்லுவாங்க. அவங்கள நம்புவாங்க. ஆனால் கிறிஸ்து ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையாக, நம்முடைய மேய்ப்பராக இருக்க மாட்டார். இருந்தால் தாழ்ச்சி இல்லையே. தாழ்ச்சி எப்படி இருக்க முடியும்?
கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் அவர் எனக்குள்ளே இருப்பார். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, பிதா என்னை அனுப்பினது போல நான் அவர்களை அனுப்புகிறேன். ஓநாய் கூட்டத்திற்குள் ஆட்டுக்குட்டிகள் அனுப்புகிறது போல நான் அவர்களை அனுப்புகிறேன். எந்த ஒரு மேய்ப்பனாவது தன்னுடைய ஆட்டை தனியாக விட்டுருவானா? போ, எப்படியும் போ, நாசமாக போ, உலகத்துக்குள்ளே போ, என்னத்தையும் பண்ணு, என்னத்தையும் செய்யி, உலகத்தில் சிக்கிக்கொண்டு இரு என்று தன்னுடைய ஆட்டை விடுவானா? எந்த ஒரு மேய்ப்பனாவது விடுவானா? 99 ஆடு ஒழுக்கமாக இருந்தால் கூட ஒரு ஆடு தப்பி விலகி போயிருந்தால் கூட விட மாட்டான். இந்த 99 ஆடுகளை ஓரங்கட்டி விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போவான். போய் அதை கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளின் மேல் எடுத்து சுமந்து கொள்வான். இது மேய்ப்பனுடைய பொறுப்பு. ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறார். தாவீது மேய்ப்பனாக இருந்ததுனால தன்னுடைய ஆடுகளுக்கு ஒரு கஷ்டம், பாடு என்றால் அந்த ஆடுகளின் ஜீவனுக்கு அவன் உத்தரவாதம் கொடுக்கிறான். அது கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, எந்த மனுஷன் வந்தாலும் சரி, அவன் அதோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து ஆடுகளை பாதுகாப்பான். அதனால் மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவன் என்பது தாவீதுக்கு தெரியும். அதனால தான் தன்னுடைய மார்க்கத்தில், தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மேய்ப்பனாகிய தேவன் வழி நடத்துகிற சம்பவங்கள், சூழ்நிலைகள், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள், சம்பவங்கள் தாவீதினுடைய வாழ்க்கை. அத்தனை சம்பவங்கள், சூழ்நிலைகளும் தன்னுடைய மேய்ப்பனோடு அவர் தேவன் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். நான் எப்படி ஒரு அற்ப மனுஷன் என்னுடைய ஆடுகளுக்கு மேய்ப்பனாக நான் இருக்கும் பொழுது அந்த ஆடுகளுக்கு உத்தரவாதம் நான் கொடுக்கிறேனே, அப்படியானால் என் தேவன் எனக்கு எவ்வளவு அதிகம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என்று அவன் நம்புகிறான். அதே தான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பன் என்றால் நாம் கிறிஸ்துவை தவிர மற்ற உலகத்தில் உள்ளவைகள் மேலே நான் நம்பிக்கை வைத்து மோசம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லாம் வஞ்சிக்கும். உலகம் வஞ்சிக்கும், உடல் வஞ்சிக்கும், உலக தாளந்துகள் வஞ்சிக்கும், எல்லாமே வஞ்சிக்கும். நல்லா இருக்கிறது போல இருக்கும், கைவிடும். ஆனால் கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பராக இருந்தால் எனக்கு தாழ்ச்சி கிடையாது என்றால் நான் எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், அவர் மேலே உங்களுடைய பிரச்சனைகளை தூக்கி, பாரத்தை தூக்கி அவர் மேலே போடுங்க. எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தன்னுடைய மந்தையை தான் மேய்ப்பராக அழைத்து கொண்டு வரும்பொழுது வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் எல்லாருமே நொந்து போனாங்க. கடினமாக இருந்தது. இந்த வார்த்தையை, இந்த சுவிசேஷத்தை அவர்களால் நம்ப முடியவில்லை. உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அடிமைத்தன வீட்டில் இருந்து அழைத்து கொண்டு வருகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, நான் தான் உங்கள் மேய்ப்பன். என்ன ஏண்டி உங்களுக்கு வேறு எந்த ஒரு காரியத்தை நம்பாதீங்க, அதெல்லாம் கைவிடும். ஆனால் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை அவர்கள் கண்ணால் காண முடியாது. அந்த வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை நான் நம்புவேனானால் அவரை நம்புகிறேன். அவரை நம்புகிறவன் அவருடைய வார்த்தையை நம்புவான். அவருடைய வார்த்தையை உடையவன் அவன் உடையவன். அந்த ஜனங்கள் வனாந்தர வழியாக வரும்போது கர்த்தர் என்னுடைய மேய்ப்பன் என்று அவங்களால உணர்ந்து கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. நம்பிக்கைக்கு அது மாறுபாடாக இருந்தது. ஓநாய் கூட்டத்துக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லித்தான் அனுப்புகிறாரு. அதனால் ஓநாய்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஓநாய் இருக்கவே இருக்கும். ஓநாய்க்கு மத்தியில் ஆட்டுக்குட்டி தான். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் நமக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னுடைய மேய்ப்பனால் இந்த ஓநாய் உன்னை ஒன்று செய்ய முடியாது. இதுதான்
ஆட்டுக்குட்டியும் ஓநாயும் ஒப்பிடும்போது ஓநாய் பௌதிகமாக வலிமை உள்ளது தான். ஆனால் ஆவிக்குரிய வல்லமையை எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்டுக்குட்டிகளுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், முழு தெய்வத்துவமும் இருக்கிறது. இதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். இருந்தால் ஓநாய் ஒன்றுமே கிடையாது.